Hi, hello, welcome to Talk and Mock, and this is GokulRaj. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து inflation, deflation, and then stagflation பத்தி பார்க்க போறோம். So, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy, so India's largest online learning platform. So, இந்தியால இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து இங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. So, if you want to subscribe, use the code Talk and Mock. You will get 10% discount. சரிங்களா? So, நீங்க Talk and Mock அப்படின்ற கோட் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். So yesterday first question என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, so dash is the minimum rate set by RBI below which bank cannot offer loans to its customer. So என்ன ரேட்டுக்கு கீழே வந்து பேங்கால வந்து லோன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ் ரேட். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பேஸ் ரேட். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அண்டர் பிளட்ஜி த லெண்டர் ஆஃப் த மணி இஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ அண்டர் பிளட்ஜி லெண்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பிளட்ஜி இதுவே வந்து பாரோவரை வந்து பிளட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் தட் எ பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் கேன் ஆஃபர். மேக்ஸிமமா அவங்கள வந்து எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னா 20 lakhs வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ இது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 lakh வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். திஸ் 1 lakh ஃபார் அவனுடைய மன உளைச்சலுக்கு ஹராஸ்மெண்ட்டுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின், ஸோ நம்பர் ஆஃப் நெஃப்ட் பேட்சஸ். நெஃப்ட்டுக்கு half an hour 1 batches சொல்லியிருந்தோம். அப்போ டோட்டலா வந்து 48 batches in per day, 24/7 அது ஒர்க்கிங் டைம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து சர்ஃபேஸ் ஆக்ட்ல ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் வந்து 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸும் வந்து கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணது வந்து ஆனந்த் டைசன், அடுத்து பபிதா ஸ்ரீயும் வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனந்த் டைசன் அந்த பபிதா ஸ்ரீ வந்து வின்னர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஏர்னிங்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி தே ஹேவ் இன் இந்தியா டு கேன் பி கிரெடிட்டட் ஒன்லி டு, அதாவது இந்தியாவில் ஏர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எந்த அக்கௌண்ட்ல மட்டும் சென்ட் பண்ண முடியும், சரிங்களா? எந்த அக்கௌண்ட்ல மட்டும் கிரெடிட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which NRI account can be maintained in for authorized foreign currency. authorized foreign currencyல வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த NRI அக்கௌண்ட்ல நான் என்ன சொல்லுவேன்? ஓகே, செகண்ட் கொஸ்டின், பேசல் நார்ம்ஸ் ஆர் இஷ்யூடு பை. பேசல் நார்ம்ஸ் யார் இஷ்யூ பண்றாங்க? ஓகேங்களா? ஸோ அது ஒரு நேம் இருக்கும். ஓகே, விச் ஆஃப் த வாட் வாஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் பேசல் ஒன்? பேசல் ஒன் எதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க? ஃபோர்த் கொஸ்டின், which max minimum common equity to the risk weighted assets should be at what percentage according to the Basel 3. சரிங்களா? அது மறந்துருக்கிறது வந்து Basel 3. Basel 3ல மினிமம் காமன் ஈக்விட்டி வேல்யூ என்ன? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 5 கொஸ்டின்ஸ். உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து அப்படியே 5 கொஸ்டின்ஸை டைப் பண்ணி கீழே வந்து சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஸோ டுமாரோ வந்து அதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அண்ட் தென் வின்னர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, இன்ஃப்ளேஷன். ஓகே, வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ வேல்யூ வந்து எனக்கு மணியோடைய வேல்யூ அதிகமாகுது, சரிங்களா? இன்க்ரீஸ் ஜெனரல் ரைஸ் ஆஃப் மணி, சரிங்களா? ஜெனரல் ரைஸ் ஆஃப் மணி ஃபார் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ, சரிங்களா? ஒரு பொருளுடைய விலை வந்து எனக்கு உயருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு பொருளுடைய விலை எனக்கு உயருது. சரி, இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு நல்லதா கெட்டதா? ஓகேங்களா? ஒரு கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் நல்லதா கெட்டதா? ஓகே, அதாவது இங்க வந்து 2 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஆர்பிஐ கவர்னர், இன்னொருத்தர் எக்கனாமிக் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? நிர்மலா சீதாராமன். ஆர்பிஐ கவர்னர் யாரு? சக்திகாந்த தாஸ். இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ரோல் இந்தியாவுடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்தியாவுடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்தியாவுடைய ஜிடிபி ரைஸ் ஆகும். ஆர்பிஐ உடைய ஒர்க் என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த ரூபாய்க்கு நிகரான மதிப்பு எனக்கு குறையாம பாத்துக்கணும், சரிங்களா? 100 ரூபாய்க்கு நிகரான மதிப்பு அப்படின்னா மணி வேல்யூ ஆஃப் மணியோடைய வேல்யூ எனக்கு டவுன் ஆக கூடாது. இதுதான் வந்து ஆர்பிஐ கவர்னருடைய வேலை. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எனக்கு இன்ஃப்ளேஷன் தேவை, பட் இந்த ஸ்லோ வேல்யூ, சரிங்களா? கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் டைப்ஸ்ல வரும், ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் தேவை, பட் ரொம்ப கம்மியா எனக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து மணியோடைய வேல்யூ வந்து குறையாம பார்த்துக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்னால வாங்க முடியுது. ஒரு பொருள், எனி பொருள், ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நாளைக்கு வந்து அந்த பொருள் வந்து எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியல. இப்போ 101 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அந்த பொருளுடைய விலை 101 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் கொண்டு போய் இந்த 100 ரூபாயை தரேன். தரும்போது அந்த பொருள் எனக்கு கிடைக்கல, ஏன்னா 101 ரூபாய் அதனுடைய வேல்யூ எனக்கு இருக்கு.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு அந்த 100 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பொருளுடைய விலை அதிகமா இருக்கு, அட் த சேம் டைம் எனக்கு அந்த 100 ரூபாயோடைய வேல்யூ எனக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து அதிகமா இன்னும் தேவைப்படுது, அந்த மணி வந்து இன்னும் அதிகமா எனக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ அப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சரிங்களா? எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப அதிகமா போனாலும் எனக்கு ஆபத்து, ரொம்ப வந்து டவுன்ல டீஃப்ளேஷன்ல போச்சு அப்படின்னாலும் எனக்கு ஆபத்து. அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ளோல வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன். இதுக்கு ஒரு பேஸ் இயர் வச்சிருவாங்க. இன்ஃப்ளேஷன்னா இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கிறது வச்சு கம்பேர் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஒரு பேஸ் இயர் வச்சிருவாங்க. அந்த பேஸ் இயர்ல இருந்து எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பேஸ் இயர் இருந்து இப்போ எனக்கு எவ்வளவு இருக்கு, நெக்ஸ்ட் இயர் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய விலைகள் உயர்றது தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றத சொல்லுவேன். ஓகே, இன்ஃப்ளேஷன் ஏன் நான் நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி எனக்கு ரன் ஆகணும், ஒரு கம்பெனி எனக்கு ரன் ஆகணும், அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எனக்கு நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நார்மலா திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இயர் வந்து எனக்கு வந்து அந்த பொருளுடைய விலை வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 10 rupees இருக்கு இப்போ இந்த இயர் 2020ல. ஸோ ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 2030லயும் அதே 10 ரூபாய் இருந்ததுன்னா நான் அந்த பீப்புள்ஸ்க்கு எப்படி நான் சேலரி தருவேன்? ஓகேங்களா? அப்ப அந்த கம்பெனிக்கு எப்படி க்ரோத் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப எனக்கு க்ரோத் ஆகணும், அந்த கம்பெனி எனக்கு க்ரோத் ஆகணும், அட் த சேம் டைம் வந்து எனக்கு அதனுடைய சேலரிஸ்ல இருந்து எல்லாமே ப்ரிஸ்பெக்ட் பண்றது எல்லாமே என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய விலை இங்க நான் 10 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல போகும்போது ஒரு 30 rupees 40 rupeesக்காச்சும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் அந்த எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், அந்த க்ரோத் வந்து எனக்கு இருக்கும், அந்த அதுல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் சேலரி போட முடியும். ஏன்னா சேலரி அதே சேலரி நான் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன்ல பேஸ் பண்ணி இருக்கும். இன்ஃப்ளேஷன் க்ரோத் ஆகணும், க்ரோத் ஆகணும், அட் த சேம் டைம் ரொம்ப டிராஸ்டிக்கா ஆகக்கூடாது. இப்போ நான் 10 ரூபாய் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2020ல நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன், 2021ல வருது அந்த வெரி நெக்ஸ்ட் இயர் அதை நான் 10,000 ரூபாய்க்கு வித்தேன்னு வச்சுக்கோங்க, யார் வாங்குவாங்க? வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப சடனா எனக்கு ரொம்ப அதிகமா ரைஸ் ஆச்சு அப்படின்னாலும் வாங்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் எனக்கு ரைஸும் ஆகலை அப்படின்னா அந்த கம்பெனி எனக்கு டெவலப் ஆகிறது கஷ்டம். ஸோ அப்போ எனக்கு இருக்கணும், ரொம்ப கிராஜுவலா இருந்தாதான் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது. ஓகேங்களா? Okay, so increase of general price of goods and services is known as inflation. So this is because during the inflation demand will be more. டிமாண்ட் எனக்கு அதிகமா இருக்கும். டிமாண்ட்னா எனக்கு தேவைப்படுது, தேவை எனக்கு அதிகமா இருக்கு. தேவை அதிகமா இருந்ததுனா தான் அதனுடைய காசு அதிகமாகும், விற்க முடியும். எனக்கு தேவையே படலை, நான் இஷ்டத்துக்கு காசு அதிகம் பண்ணிட்டேன்னா அதை எப்படி வாங்குவான்? வாங்க மாட்டான் இல்லையா? ஸோ எனக்கு டிமாண்டை பொறுத்து காசு வந்து அதிகமாகும். குட்ஸ்னா ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் வில் பி லெஸ். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் எனக்கு கம்மியா இருக்கணும், ப்ரொடக்ஷன் எனக்கு கம்மியா இருக்கும்போது டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். Hence the products will be priced more, thus reducing the purchasing power of the customers. So flow of money will be more in the economy. சரிங்களா? இப்போ இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு மணி ஃப்ளோவை அதிகம் பண்ணும். சரிங்களா? மணி வந்து ஃப்ளோ ஆகிறத அதிகம் பண்ணும். ஓகேங்களா? இதுல டைப்ஸ் இருக்கும், டைப்ஸ் பார்ப்போம். கரண்ட்லி இன்ஃப்ளேஷன் ஆஃப் இந்தியா மெஷர்ட் இன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா WPI அண்ட் CPI கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ரெண்டு கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ ஒன்லி பேஸ்ட் ஆன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். வாட் இஸ் மீன் பை கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்? அதை பத்தியும் பின்னாடி பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா அந்த பாக்ஸ் பாருங்க, எனக்கு தேவையான பொருட்கள், ஒரு பேசிக் காமன் மேனுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள், ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பிரிவரேஜஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காமன் ஐட்டம்ஸ், காமனா யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், காமன் அந்த கன்சியூமர் காமனா யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் என்னென்னவோ அதை நான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ காமன் பீப்புள்ஸ் உடைய நீட்ஸ். ஓகே, அதுல இருக்கக்கூடிய பொருட்களை நான் ஒரு பேஸ் இயர் வைக்கிறேன். ஓகேங்களா? 11 and 12 2011 and 12 தான் பேஸ் இயரா இப்போதைக்கு வச்சிருப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல. ஓகே, இதை ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ஹெட் யாரு? பிரவீன் ஸ்ரீவஸ்தவா. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகலாம். ஸோ CSO கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றது CSO, அதனுடைய ஹெட் பிரவீன் ஸ்ரீவஸ்தவா. அண்ட் தென் அதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ஆஃபீஸ்க்கு கீழே தான் வந்து வரும், டெவலப்மெண்ட், பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல. அப்ப அந்த மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சதானந்த கவுடா.
சதானந்த கவுடா. ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டாவுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பத்தி இந்த சிஎஸ்ஓ பத்தி வரக்கூடிய நியூஸஸ். ஓகே, இப்போ கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மந்த்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். சரிங்களா, ஒரு பேஸ் இயர் வச்சுட்டு ஸோ எவ்வளோ வந்து எனக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு அல்லது எவ்வளோ வந்து இப்போ இருக்கு எனக்கு வேல்யூஸ் அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சரி, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. சரிங்களா, இண்டெக்ஸ் மெஷர் சேஞ்சஸ் இன் த பிரைஸ் லெவல் வெயிட்டட் ஆவரேஜ் மார்க்கெட் பேஸ்கெட். ஒரு பேஸ்கெட்ல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட்ல நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு கன்சியூமர் அந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான வீட்டு உபயோகங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு அதுல வச்சுட்டு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் தேவையானதை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ நான் போடுறேன். அந்த ஆவரேஜ் வேல்யூ அப்ப இருந்த பேஸ் வேல்யூக்கும் இப்ப இருக்கக்கூடிய இயருக்கும் எவ்வளவு வந்து எனக்கு ரைஸ் ஆயிருக்கு இதை பொறுத்து தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பண்றாங்க. அப்ப ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன பண்றாங்க? அதை அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ண போறது இல்லை, அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறது இல்லை இன்ஃப்ளேஷனை. பட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஃபுல்லி மேனுஃபேக்சர்டு. சரிங்களா, அதுக்கு வந்து எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றேன் அதுல வந்து எல்லாமே வருது. ஃபுல்லா மேனுஃபேக்சர்டு பேசிஸ்ல கம்பெனி பேசிஸ்ல இருக்கு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி அதுக்கும் பேஸ் இயர் வச்சிடறான். பேஸ் இயர் வச்சுட்டு அதுல இருந்து கால்குலேட் பண்றான். இதை ரிலீஸ் பண்றது யாரு? எக்கனாமிக் அஃபேர்ஸ். சரிங்களா, எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி யாரு? ஓகே, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி யாரு அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். ஸோ கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அப்படின்றத எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி. அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் தென் வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ஸோ ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் புல்லு, காஸ்ட் புஷ். ஸோ இது ரெண்டும் வந்து ரீசன்ஸ், காசஸ், என்ன ரீசன்ஸ்னால வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் பொறுத்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனுடைய ரேட் சேஞ்ச் ஆகும் இல்லையா, ரேட்டை பொறுத்து அந்த பர்சன்டேஜை பொறுத்து நான் வந்து இதை கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இது லாஸ்ட் ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான காசஸ்னால சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுல எல்லாமே அதனுடைய பர்சன்டேஜஸ் வேல்யூஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். ஸோ அதாவது ஒரு குழந்தை தவழ்ற மாதிரி போட்டிருப்பாங்க. க்ரீப்பிங் ஆர் கிராவலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடந்து அப்படி இந்த தவழ்ந்து போறதுன்னா ரொம்ப கம்மியா பொறுமையா வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3%, அதாவது 1 to 3% இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1 to 3% அப்படின்றது எனக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் கண்டினியூஸ்லி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே பொறுமையா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஃபார் எ லாங் பீரியட். சரிங்களா, ஃபார் எ லாங் டைம் பீரியட். இப்போ 100 ரூபாய் இருக்கு, ஒரு பொருள் வந்து 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும்? 103 ரூபாய் ஆகும். அடுத்த இயர் ஸோ 106 ரூபாய் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு 106 சம்திங். ஓகேங்களா, இருக்க எனக்கு 3%, 2%, 3%, 2% சொல்லிட்டு ரொம்ப கம்மியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, க்ரீப்பிங் இஸ் குட். க்ரீப்பிங் வந்து 3% இருக்கிறது ஒரு குட். ஓகே, 3 to 4% எப்பயுமே வந்து மெயின்டைன் ஆகலாம். ஒரு கண்ட்ரிக்கு வந்து 3 to 4% இஸ் நார்மல் இன்ஃப்ளேஷன். இட்ஸ் குட், க்ரோத்துக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். வாக்கிங் இன்ஃப்ளேஷன். ஓகே, வாக்கிங் இன்ஃப்ளேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 4 to 10% இருக்கும். ஸோ அதுல 4% அப்படின்றது நார்மல். ஓகே, பிரச்சனை இல்லை. பட் 4 to 10 அந்த 10க்கு மேக்ஸிமம் போகும்போது இட்ஸ் அ வார்னிங். ஓகேங்களா, நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து போகக்கூடிய வே வந்து சரியில்லை, என்னுடைய எக்கனாமி வந்து ராங்கான ரூட்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா, என்னுடைய மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதா வந்து அதனுடைய கான்செப்ட். இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் மாடரேட் ரேட். அதாவது மாடரேட் ரேட்னா கொஞ்சம் அதிகமா வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, நார்மலை விட கொஞ்சம் அதிகமா வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 3 to 10%. 3 to 10 4 to 10% வரும். ஏன்னா அப் டு 3% வந்து அங்க வந்துருச்சு. 3க்கு மேல 4 to 10% உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் த சிச்சுவேஷன் பீப்புள் வில் ஸ்டாக் அப் குட்ஸ் டு அவாய்ட் பையிங் குட்ஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓகே, 1 ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன், ஒரு ப்ராடக்ட்ல 1 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பெருசா வந்து அதுல வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதனுடைய பர்சன்டேஜ் பொறுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ 1%ல இருந்து 3% எனக்கு அதனுடைய வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா பெருசா அதுல சேஞ்சஸ் இருக்காது, நான் வாங்கிடுவேன். ஓகே, இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம வாங்கணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு யோசனை வந்து வரும். ஓகேங்களா, அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு வந்து அதனுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகுறது, நான் அதை யூஸ் பண்றது வந்து குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா ப்ராடக்ட் அதிகமா வேல்யூ அதிகமா இருக்கு, ஏன் அவ்வளவு காசு போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த குட்ஸை பை பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன். இதுதான் வாக்கிங் இன்ஃப்ளேஷன். ஓகே, ரன்னிங் இன்ஃப்ளேஷன் இது அந்த அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? க்ரீப்பிங், அது அப் டு 3. 3க்கு மேல 4 to 10 வந்து
வாக்கிங், இது ரன்னிங், ஓடு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டேஞ்சர் சுச்சுவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு வந்து ரன்னிங் இன்ஃப்ளேஷன்ல இருக்கு அப்படின்னாவே டேஞ்சர் ஜோன் தான் அர்த்தம். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடணும், சரி பண்ணிடணும். இதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், நம்ம சரி பண்றதுக்கான லாஸ்ட் ஸ்டேஜ். இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எல்லை கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 10 to 20% இருக்கும். சரிங்களா? 10 to 20% எனக்கு வந்து பிரைஸ் ரைஸ் ஆகுது ஓவராலா. ஓகேங்களா? பேஸ் ரேட்ல இருந்து 10 to 20% எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கிறது. சரிங்களா? மோசமா இருக்கு, நான் நெசசரி ஸ்டெப்ஸ் நான் உடனே எடுக்கல அப்படின்னா அவ்வளவுதான், அடுத்து வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது ரன்னிங்க, அந்த ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஞ்ச் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, மெமரி பேஸ்ட்ல இன்ஃப்ளேஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஓகே, ஹைப்பர் ஆர் கேலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஹைப்பர் ஆர் கேலப்பிங்னா ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. ஓகேங்களா? பொருளுடைய ரேட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் அட் வெரி ஹை இஸ் நோன் அஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வில் பி பிட்வீன் 20 to 100%. 20 to 100% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இதுல இது முக்கியமான பாயிண்ட். அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க போகும்போது மோர் தென் 15 கூட சொல்லியிருப்பாங்க ஒரு சில இதுல, ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஸோ இட் குயிக்லி எரோட்ஸ் த வேல்யூ ஆஃப் கரன்சி. என்ன ஆயிடும் அப்படின்னா கரன்சியோடைய வேல்யூவை என்ன பண்ணிடும் அப்படின்னா எரோட் பண்ணிடும். கரன்சியோடைய வேல்யூவை எரோட் பண்ணிடும். அந்த பணத்தோட மதிப்பே போயிடும். அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இதனுடைய ப்ராடக்ட் வந்து 10,000 நான் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ இதே ப்ராடக்டை, அந்த 10,000 இருக்கக்கூடிய ப்ராடக்டை 1 lakhக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், ரொம்ப எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்க எனக்கு எனக்கு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து அதிகமாயிடுச்சு. இப்போ நான் இந்த 10,000 தர வேண்டிய இடத்துல 1 lakh போட்டு நான் வாங்குவேனா? வாங்க மாட்டேன். மணி வந்து என்ன ஆயிடுது, எனக்கு பணத்தோட மதிப்பு வந்து ரொம்ப போயிடுது. இந்த மாதிரி எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னா ரொம்ப ரேர் கேசஸ் தான் நடக்கும். அட் த டைம்ஸ் ஆஃப் வார், இந்த போர்க்களம் வருது, அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா மணியை வந்து ஃபுல்லா வந்து பிரிண்டர்ஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ மணி வந்து நிறைய வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அது நீங்க ஆர்டிக்கல்ல படிச்சு பாருங்க. 1923ல ஜெர்மனில வந்து நடந்துச்சு. ஸோ ரீசெண்டா வந்து ஜிம்பாபேல வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் படிச்சு பாருங்க. ஏன் எதனால அப்படின்னா அட் த டைம் ஆஃப் வார் மணி வந்து சர்க்குலேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து மணியை வந்து அடிச்சு வந்து பிரிண்ட் பண்ணி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா வந்து எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப அதிகமான மணி எனக்கு இருக்கு, ரொம்ப அதிகமான மணி எனக்கு இருக்குன்னா மணிக்கு வேல்யூ இல்லாம போயிடுது. ஓகேங்களா? நமக்கு அந்த ரூபாயை வந்து நம்ம மதிக்கிறோம், அதை வந்து வேல்யூஸ், அதுக்காக நம்ம வந்து உழைக்கிறோம், வேலைக்கு போறோம் அப்படின்னா அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுல நம்ம வந்து வேலைக்கு போறோம், கஷ்டப்படுறோம், அண்ட் தென் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம டெவலப் ஆகிறோம். அது ஈஸியா எனக்கு கிடைக்குது, சாதாரணமா எனக்கு கிடைக்குது, அதுக்கான வேல்யூவே இல்லை அப்படின்றப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து வேல்யூ வந்து குறைஞ்சு போயிடும், ஈஸியா எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் ஆயிடும். ஸோ அந்த கரன்சிக்கான மதிப்பு வந்து இருக்காது. இதுதான் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, டிமாண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒன்று வந்து டிமாண்ட், இன்னொன்று வந்து சப்ளை. சப்ளைன்றது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அவுட்கம். நான் வந்து தயாரிக்கிறேன். இப்போ கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கார் கம்பெனி வந்து அவன் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது கார். சரிங்களா? கார் வந்து நான் அவனுடைய ப்ராடக்ட்ஸ் சப்ளை. டிமாண்ட்ன்றது மார்க்கெட்ல வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து எவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ டிமாண்டை பொறுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய சப்ளைஸ் வந்து இருக்கும். இப்போ டிமாண்ட் வந்து எனக்கு அதிகமா இருக்கு, சரிங்களா, அவனுடைய சப்ளை வந்து கம்மியா இருக்கு. அவன் கார் வெளியில ரிலீஸ் பண்றது கம்மியா தான் ரிலீஸ் பண்றான், பட் அதுக்கான டிமாண்ட் மார்க்கெட்ல பயங்கரமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா அதனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். அப்ப ரேட் வந்து என்ன ஆயிடும், எனக்கு ஹைக் ஆயிடும். ரேட் அதிகமாகுதுன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிமாண்டை குறைக்கிறதுக்கு, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டிமாண்டை குறைக்கிறதுக்கு, மக்கள்கிட்ட காசு இருந்தா தானே வந்து அவன் டிமாண்ட் அதிகமா தேவைப்படுது. அப்ப மக்கள் இருக்கக்கூடிய காசை எடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிடுறான், அந்த மானிட்டரி பாலிசி மூலியமா சோ வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா மணி வந்து எடுத்துறான். அப்ப மக்கள்கிட்ட மணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டிமாண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு நார்மல் ஆயிடும். அப்ப டிமாண்டை பொறுத்து எனக்கு இன்ஃப்ளேஷன் வர்றத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மூலியமா அதை வந்து எடுக்கலாம். அந்த மக்கள் இருக்கக்கூடிய மணியை எடுக்கலாம். It's a situation where demand surpasses the supply. Demand surpasses the supply னா டிமாண்ட் எனக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சு சப்ளையை விட. நான் கொடுக்குற ப்ராடக்ட்ஸை விட எனக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹையர் டிமாண்ட் ஃபார் த குட்ஸ். அந்த குட்ஸ்க்கான டிமாண்ட்
ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வந்து சப்ளையோட ஷார்டேஜ், சப்ளை வந்து ரொம்ப ஷார்டேஜஸா இருக்கு, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம். இப்போ எனக்கு இதை பொறுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகும். ஏன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா டிமாண்ட் மார்க்கெட்ல அதிகமா இருக்கும்போது, இது வந்து ஒரு விதத்துல நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம் சரிங்களா. டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், அது நல்ல ரேட்டுக்கு போகும், நான் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா வந்து கொடுப்பேன். அப்ப கொடுக்கும்போது என்ன ஆகும், நிறைய வந்து ஆளுங்களை வந்து உள்ள வந்து வேலைக்கு எடுப்பேன் கம்பெனிஸ்ல ஓகேங்களா. சோ அப்ப இது ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான். பட் அதிகமா போகும்போது ரொம்ப அந்த லிமிடேஷனுக்கு அதிகமா போகும்போது என்ன பண்றான், ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணி அந்த டிமாண்டை மக்கள்கிட்ட கூடிய மணியை வந்து அதிகமா போட்டு இழுக்கிறான் அப்படின்னா, வெளியில எடுக்கிறான் அப்படின்னா ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது இப்ப ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம காரை செய்யறதுக்கு என்னென்ன தேவை, ரா மெட்டீரியல்ஸ் தேவை, அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தேவை, லேபர் ஃபோர்ஸ் தேவை. ஸோ அப்ப இதனுடைய ரேட்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னது எல்லாமே, அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து அதை செய்யறதுக்கான தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே, அதனுடைய பொருட்கள் பேசிக்கான இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்னு லேபருக்கு எல்லா வருஷமும் நீங்க ஒரே சேலரி கொடுத்தீங்கன்னா அவன் வேலை வந்து ஒர்க் பண்ண மாட்டான் இல்லையா. அப்ப அவனுக்கு வந்து அவனுக்கும் சேலரி வந்து ரைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட்னால நான் புஷ் பண்ணி இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆகுது. இதை நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ரா மெட்டீரியல்ஸ், லேபர் ஃபோர்ஸ், இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்னால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ டிமாண்ட் புல் அது அப்படியே வந்து இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ், லேபர் வேல்யூஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா சப்ளை வந்து நான் குறைச்சிருவேன். எனக்கு ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து அதிகமாகுது, லேபர் ஒர்க்குடைய ஃபோர்ஸ் வந்து லேபர் ஒர்க்குடைய காஸ்ட் வந்து அதிகமாகுது. அப்ப நான் என்ன ஆயிடும் அப்படின்னா இப்ப நான் என்னால வந்து ஒரு 1000 crores வந்து என்னால வந்து உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்னா இந்த நான் என்ன பண்றேன், அந்த மணியில வந்து இங்க ரெண்டும் வந்து நான் கொடுக்குறேன். அப்ப கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும், முன்னாடி 1000 crores நான் பண்றேன், மேனுஃபேக்சர் பண்றேன்னா இப்ப 900 crores தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகேவா. அப்ப எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் குறைஞ்சிது. அப்ப ப்ரொடக்ஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா தேவைப்படக்கூடிய ஆட்களை வந்து நான் வந்து குறைப்பேன். ஓகேங்களா. இது வந்து எனக்கு அப்படியே வந்து அந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் லோயர்ஸ் தி எகனாமிக் growth. எக்கனாமியோட growth வந்து நான் கம்மி பண்ணணும். அதாவது ஜிடிபின்றது என்ன சொல்லுவீங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எவ்வளவு எனக்கு உற்பத்தி ஆகுது, உற்பத்தி எனக்கு குறையுது, அப்ப எக்கனாமி எனக்கு குறையுது. ஓகேங்களா. டீஃப்ளேஷன். ஓகே, டீஃப்ளேஷன்ன்றது என்ன? டீஃப்ளேஷன்ன்றது அங்க நான் இன்ஃப்ளேஷன் என்ன சொன்னேன், பிரைஸ் உடைய வேல்யூ அதிகமாகும்னு சொல்லியிருந்தேன். இங்க பொருளுடைய வேல்யூ ரொம்ப எனக்கு குறையும். அட் த சேம் டைம் எனக்கு கரன்சியுடைய வேல்யூ மதிப்பு வந்து எனக்கு அதிகமாகும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்ப இது எனக்கு நல்லது தானே அப்படின்னா இதுலயும் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல பாரோவர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இப்ப நான் வந்து 10,000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்குறேன், உங்ககிட்ட ஒரு நார்மலா இருக்கு சுச்சுவேஷனை, 10,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். ஸோ 10,000 ரூபாய்க்கு நான் கடன் வாங்கும் போது ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல இருக்கு, இன்ஃப்ளேஷன்ல போயிட்டு இருக்கு, ப்ராடக்ட்ஸ் வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா வந்து டீஃப்ளேஷன் ஆயிடுச்சு. பொருட்களுடைய மணி எங்கேயுமே எனக்கு கிடைக்கல, மணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, பொருட்களுடைய விலை எல்லாமே ஃபுல்லா வந்து டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஸோ அதனால வேல்யூ ஆஃப் மணி வந்து ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் 10,000 ரூபாய் கொடுத்து என்னால ஒரு பொருள் தான் வாங்க முடியும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு 20 மொபைல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதே ரேட்டுக்கு அதே மாடல்ல என்னால 20 மொபைல் வாங்க முடியுது. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ஒரு மொபைல் தான் என்னால வாங்க முடியுது. வித்தின் த நெக்ஸ்ட் இயர் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 10,000க்கு 20 மொபைல் என்னால வாங்க முடியுது. ஏன்னா வந்து பொருட்களுடைய விலை ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு. பொருட்களுடைய விலை ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. நான் இங்க 10,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்ப இந்த 10,000 ரூபாயுடைய மதிப்பும் இந்த 10,000 ரூபாயுடைய மதிப்பும் சேமா இருக்குமா? இந்த 10,000 ரூபாய் மதிப்பும் இந்த 10,000 ரூபாய் மதிப்பும் சேமா இருக்குமா? இருக்காது. இந்த இடத்துல 10,000 ரூபாய் அப்படின்றது ரொம்ப வேல்யூ எனக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப அந்த காலத்துல வந்து வேல்யூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அந்த வீட்டுல தாத்தா பாட்டிங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. அதாவது தாத்தாக்கான சேலரி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டு பாருங்க, 50 rupees அல்லது 100 rupees அந்த அவ்வளவுதான் வந்து அவங்களுடைய சேலரிஸ் வந்து இருந்திருக்கும். அப்போ அந்த 1950 1960 அந்த ரேஞ்சஸ்ல வந்து அவ்வளவுதான் இருந்திருக்கும். அப்போ அந்த 100 ரூபாய் அவங்க சம்பாரிச்ச வேல்யூக்கும் இப்ப நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கா? இப்ப நான் 100 ரூபாய் தரேன், இப்ப இதே 100 ரூபாய் நான் அந்த காலத்துல கொடுத்திருந்தேன்னா அதனுடைய மதிப்பு என்ன? சோ இதுதான் வந்து டீஃப்ளேஷன், இதுதான் வந்து வித்தியாசம். சோ கொஞ்சம் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2-3 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன்ன்றது அந்த டயக்ராம்லயே இருக்கும்.
ஹை இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கும்போது ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஹையாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கும்போது. அட் த சேம் டைம் எக்கனாமிக் growth ரொம்ப கம்மியா இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும்போது, ரொம்ப அதிகமா இருக்கும்போது எனக்கு எக்கனாமியோட growth வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், க்ரீப்பிங் லெவல்ல இருக்கணும். அந்த 1 to அந்த 4% அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு நார்மலா ஸ்டடியா ஓரளவுக்கு growth ஆகிட்டே வரும். அதை விட அதிகமா போச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டாங்க, இட்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஹை இன்ஃப்ளேஷன், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லோ எக்கனாமிக் growth வந்து எனக்கு இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்க, ஜிடிபி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு, ஏர்னிங்ஸ் கம்மியாயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய ஒரு டைப். டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து க்ரீப்பிங் மாதிரி தான். க்ரீப்பிங் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து நார்மலா 1 to 3% வந்து அப்படியே growth ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது, இது வந்து எனக்கு அதனுடைய ரேட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இதுவும் வந்து எனக்கு என்ன இருக்கு, இன்ஃப்ளேஷன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தெரியும். இது 0.1%, 2% சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன்ல தான் இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. இருக்கிற வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10% வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 9% ஆகுது. அதுக்கடுத்தப்ப வந்து 8% ஆகுது. இங்கேயும் எனக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் தான் நான் சொல்றேன். இன்ஃப்ளேஷனுடைய ரேட்டே எனக்கு என்ன ஆகிட்டே வருது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அங்க வந்து நாங்கள் க்ரீப்பிங்ன்றது என்ன சொன்னோம், இருக்க அதிகமாயிட்டே வரும். 1% to 3%, 1% to 3% சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்க இருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ரீஃப்ளேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டிமுலேட்டிங் த எக்கனாமி பை இன்க்ரீசிங் த மணி சப்ளை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மணி சப்ளையை வந்து அதிகமா கொடுக்குறேன். ஓகேங்களா? மணி சப்ளையை கொடுக்குறேன், என்கரேஜிங் த ஸ்பெண்டிங்ஸ், அதாவது உங்களை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். உங்ககிட்ட நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், நீங்க வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள்ட்ட காசு நான் கொடுக்குறேன், கவர்மெண்ட் கொடுக்குறான். கவர்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்னை வந்து நான் என்கரேஜ் பண்றேன், நீ செலவு பண்ணு, நீ ஸ்பெண்ட் பண்ணு, எக்கனாமி வந்து மறுபடியும் வந்து டிஃப்ளேஷன்ல இருந்து கொண்டு வா, இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கொண்டு வா. அப்ப நான் வந்து அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ளேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ண, இன்ஃப்ளேஷன் கொண்டு போனேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து growth ஆகும், கண்ட்ரி வந்து growth ஆகும் இல்லையா? அப்ப டிஃப்ளேஷன்ல இருந்து இன்ஃப்ளேஷனுக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னா, சோ அந்த ப்ராசஸ் பேரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? bring back the economy from deflation and to curb its effects is known as reflation. It is a deliberate action கவர்மெண்ட் இது யாரை பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்றேன் அப்படின்னா, பூஸ்ட் த மணி சப்ளை, மணியை கொடுத்து உன்னை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன், நீ வந்து அதை வாங்கு, உனக்கு நான் காசு தரேன், நீ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா செக்டார்ஸும் வந்து growth ஆகும். செக்டார்ஸ் growth ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பூஸ்ட் அப் பண்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, இந்த சீசன் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் வந்து மணியை கொண்டு போய் பூஸ்ட் அப் பண்றான் இல்லையா, அந்தந்த செக்டார்ஸ்னு சொல்லி இது பண்றான் இல்லையா. ஏன் தரானா, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா லாஸ் ஆயிடும். இப்போ நீ அவன் போடல, அவன் அமௌண்ட் தரல அப்படின்னா அந்த செக்டார் வந்து அடிவாயிடும். அந்த செக்டார் வந்து என்ன ஆயிடும், இருக்குன்னு டவுன் ஆயிடும். அப்ப அந்த செக்டார் டெவலப் பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து மணியை வந்து பூஸ்ட் அப் பண்ணணும். அப்ப பூஸ்ட் அப் பண்ற மணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். பிரிங் பேக் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நார்மலா ஆகும். சரிங்களா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நார்மலா ஆகும். இதான் வந்து ரீஃப்ளேஷன் சொல்லுவேன். வீடியோஸ் வந்து டெய்லி பார்த்துட்டு வாங்க, கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம குவிசஸ் சொல்லியிருந்தோம். ஸோ குவிசஸ் வந்து நம்ம எப்போ கொண்டு போறோம், எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா June 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் MCQ ஃபார்மேட்ல. ஸோ குவிசஸ் வந்து கொண்டு போறோம். சரிங்களா? இதுதான் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. June 5 MCQ ஃபார்மேட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். டைமிங் வந்து நம்ம வந்து குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? குரூப்ல வந்து டெலிகிராம் குரூப்ல நம்ம வந்து என்ன டைமிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இதை ரெகுலரா நீங்க பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸும், அதாவது பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து MCQ ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுப்போம். பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் தென் ரிலேட்டட் டு பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்போ நீங்க உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.